வாக்யஜ்ஞேன கல்பதாம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாட்சிணே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வலோகஹிதே ரதம் வேதாப்ஜபாஸ்கரம் வந்தே ஷமாதிநிலையம் முனிம். சஹஸ்ரமூர்த்தேः புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானனபாதபாஹோः சஹஸ்ரநாம்னாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்யதே ஜன்மஜராதிசாந்த்யை. விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரः பூதபவ்யபவத்பிரபுः பூதகிருத் பூதபிருத்பாவः பூதாத்மா பூதபாவனः. ஆச்சாரியருடைய வியாக்கியானத்தில் இத்தியாதி ஸ்மிருதேஷ்ச விஸ்வசப்தேன ஓங்காரः அபிதீயதே. வாச்ய வாச்சகயோः அத்யந்த பேத அபாவாத் விஸ்வமிதி ஓங்காரः ஏவ பிரம்ம இத்யர்த்தः. அது வரைக்கும் படிச்சிருக்கோம். அப்போ விஸ்வசப்தத்துக்கு ஜகத்காரணம் பிரம்ம, அது பல கோணங்களில் பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொன்று அபின்ன நிமித்தோபாதான காரணம் விவர்த்த காரணம், ரெண்டு ஆங்கிள்லையும் பார்த்துட்டோம் நாம். அப்புறம் விஷதி முதல்ல சொன்னது பொதுவாக சொல்லிவிட்டார். ஜகத்காரணத்வேன பிரம்ம விஸ்வமித்யுச்யதே சொன்னார். ரெண்டாவது விஸ்வத்துக்கு பின்னமாக பிரம்மன் இல்லாததுனால பிரம்மந்தான் சத்து, இந்த விஸ்வம் சதாத்மகமான விவர்த்தோபாதான காரணம் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் சொல்லிவிட்டார். அப்புறம் மூணாவது பார்த்தோம், இதில் அவர் வெளிப்படுறார், வியக்தமாறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் எல்லாம் அதில் தான் ஒடுங்குகிறது, அத்தனையும் அதில் தான் அவ்யக்தமாகிறது. ஆக பிரம்மன் விஸ்வத்தில் வியக்தமாகிறார், விஸ்வம் பிரம்மத்தில் அவ்யக்த அவஸ்தையை அடைகிறது, மாயாசகித பிரம்மனிடத்தில் அவ்யக்த அவஸ்தையை அடைகிறது. இப்படிலாம் நாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓங்காரா, விஸ்வசப்தம் ஓங்காரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிவிட்டார். இப்போ 1 2 3 4 5 அர்த்தம் சொல்லியிருக்கார் விஸ்வசப்தத்துக்கு. இப்போ இன்னொன்று என்ன சொல்ல போகிறார்னா, இந்த விஸ்வனை உபாசனை பண்ணணும், அதான் சொல்ல போகிறார். கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்பியேக்கம் பராயணம், அதான் கேள்வி, யுதிஷ்டிரருடைய கேள்வி அதுதான். அப்புறம் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசஹஸ்ரேண நித்யம் சததோத்சிதா தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியான் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்தமேவச்ச. அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்க அதிகோ பவேத். எல்லாம் நம்ம அதை பார்த்தது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கோணத்தில் இப்போ சொல்ல போகிறார்.
இந்த குணத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால், ஜகத்காரணம் பிரம்மம், அதாவது இது துவைத்தங்கிற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் அத்வைதத்தையும் ரெண்டையும் கலந்து பேசுகிறார். அதாவது இப்பேற்பட்ட கடவுளை நீ பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும்னா, யாரையும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது தான் பூஜைங்கிறார். யாரையும் ஹர்ட்டு பண்ணக்கூடாது. நீ இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தரையும் ஹர்ட்டு பண்ணாமல் இருக்கிறது தான் விஸ்வஸ்துதி. அதுதான் உனக்கு துக்கத்தை நீக்கும். ஆகையினால் இந்த விஸ்வரூபமாக இருக்கிற பகவானை நீ பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும்னா, வெறுமனை துளசியினால் அர்ச்சனை பண்ணுறது, தேர் இழுக்கிறது, அவருக்கு வைரத்தில் நகையை பண்ணி போடுறதெல்லாம் இல்லைப்பா. நீ யாரை எல்லா சரீரத்துலேயும் அந்த பகவான் இருக்கார்னு நினச்சி எல்லாரையும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும். அதுதான் ஸ்துதி நமஸ்காரம் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ அதுதான் அவருடைய வியாக்கியானம் போக போகிறது. படிக்கலாம். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத இதி ஏததுக்தம் பவதி யஸ்மாத் சர்வமிதம் விகாரஜாதம் பிரம்ம தஜ்ஜத்வாத் தல்லயத்வாத் ததனத்வாச்ச தஜ்ஜத்வாத் தல்லயத்வாத் ததனத்வாச்ச நச சர்வஸ்ய ஏகாத்மத்வே ராகாதயः சம்பவந்தி தஸ்மாத் சாந்த உபாசீத இதி ஸ்ருதேஹ. சர்வம் கலு இதம் பிரம்ம, இவை அனைத்தும் பிரம்மமே. தஜ்ஜலானி, தஜ்ஜலானி அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து தான் தோன்றி இருக்கிறது. தஜ்ஜத்வாத்து தல்லயத்வாத்து ததனத்வாச்ச. அதனம்ங்கிறது அதுதான் அனுபவிக்கிறதுன்னு சொல்லலாம். அதுதான் ஸ்திதி காரணமாகவும் இருக்குது. தஜ்ஜலானி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அதாவது கிரியேஷனுக்கும் சஸ்டெயினுக்கும் அப்புறம் என்னது ரிசால்வ் ஆகிறதுக்கும் ஒரு வஸ்து தான் காரணம், பிரம்மந்தான் காரணம். தோற்றத்துக்கும் இருப்புக்கும் ஒடுக்கத்துக்கும் அந்த மெய்ப்பொருளே காரணமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றி இருக்கிறது. சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலானி. தஜ்ஜலானின்னா என்ன அர்த்தம்? தத் பிரம்ம, அந்த பிரம்மம் என்னதுன்னா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் என்று அறிந்து சாந்தா சன், குவயட்டான்னு அர்த்தம், அமைதியா, பரபரப்பு இல்லாமல் படபடப்பு இல்லாமல் உபாசீத மெடிடேட் பண்ணு, தியானம் பண்ணு. அந்த ஜகத்காரணம் பிரம்மனை தியானம் பண்ணு. இதம், இது ரொம்ப முக்கியம். சர்வம் கலு இதம் பிரம்ம, இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு பொருள் தான். நம்ம வேறு வேறையாக பார்த்துட்டுருக்கிறதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கோபப்படக்கூடாதுங்கிறார். யார்கிட்டையுமே கோபப்படக்கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாமங்கிறார் சங்கராச்சாரியர். யாரையுமே விரும்பாமல் வெறுக்காமல் நீ அதை ஆழ்ந்து எண்ண வேண்டும். சாந்தா உபாசீத. சாந்தகாவை தான் சங்கராச்சாரியர் ரவுண்டு கட்டுறார். இந்த ரவுண்டு கட்டுறதுன்னா என்ன சொல்கிறது? இந்த சாந்தகாங்கிறது அதை முக்கியங்கிறார். உபாசீத, யூ ஷுட் மெடிடேட். ஹவுனா? பீஸ்ஃபுல்லி. நீ அதான் நிறைய நினச்சிருக்கோம், மெடிடேட் பண்ணால் பீஸ் வருங்கிறான். இவர் என்ன சொல்கிறார்? பீஸ்ஃபுல்லி மெடிடேட் பண்ணுன்னா. பீஸ் வித் பீஸ், அதாவது பீசஸ் இல்லை, பீஸ்.
பீஸ்னால் என்ன அர்த்தம்? சாந்தமாக அமைதியாக தியானம் பண்ணு, குவைட்டாக தியானம் பண்ணு, காண்டம்ப்ளேட் பண்ணு, குவைட்டாக காண்டம்ப்ளேட் பண்ணு. என்னது ட்ராங்கில் மைண்டா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி பண்ணப்பா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படின்னு உபநிஷத்துலேருந்து எடுத்துன்னு விட்டார். இதை மெடிடேட் பண்ணு, புரிஞ்சுக்கோ, தியானம் பண்ணு, எல்லா அர்த்தம் இருக்குது. இது ஏததுக்தம் பவதி என்று சொன்னதுனால இதனால் இது ஒரு விஷயம் சொல்லப்பட்டதான். இது ஏததுக்தம் பவதி என்ன அர்த்தம்னா, யஸ்மாத் பிரம்மணா இதம் சர்வம் இதம் விகாரஜாத்தம் சர்வம் ஜாத்தம்னு அர்த்தம். விகாரஜாத்தம் சர்வம் வர்த்ததே இப்படி சப்ளை பண்ணிக்கணும். யஸ்மாத்துன்னு அர்த்தம், எதனிடமிருந்து இந்த விகாரம்னா என்ன? மாடிஃபிகேஷன், ஆல் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ், சட்டில் லெவலாக இருக்கட்டும், கிராஸ் லெவல்லையாக இருக்கட்டும். ஆக சூக்ஷ்மமாகவோ ஸ்தூலமாகவோ இந்த இத்தனை வேறு வேறையாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக சர்வம் விகாரஜாத்தம் இதம், இதம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கிறது. என்னையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், யூனிவர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் நிறைய மாறிண்டே இருக்குது. உலகத்துலேயும் எத்தனையோ விஷயம் ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆக மாறிக்கொண்டிருக்கிற பிரபஞ்சம், மாறிக்கொண்டிருக்கிற உடல் மனம், இவற்றில் மாறாமல் இருக்கும் காரணத்தை நான் உணர்கிறேன். அதை சொல்கிறார் அஜாதம். அதுக்கு சொல்கிறார் தஜ்ஜத்வாத்து தல்லயத்வா ததனத்வாச்ச பிரம்ம. பிரம்மங்கிறது போடணும். யஸ்மாத் பிரம்மணா நம்ம சப்ளை பண்ணிக்கணும். யஸ்மாத் பிரம்மணா இதம் சர்வம் விகாரஜாத்தம் விகாரஜாத்தம் வர்த்ததே பவதி. தஜ்ஜத்வாத் தல்லயத்வா ததனத்வாச்ச பிரம்ம அப்படின்னு தல்லயத்வா, அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருப்பதால், அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருப்பதால் விகாரஜாத்தம் சர்வம் தத் பிரம்ம. யஸ்மாத் சர்வமிதம் விகாரஜாத்தம் தத் பிரம்ம. ஏன்னா தஜ்ஜத்வாத்து தல்லயத்வாத்து ததனத்வாச்ச ஹேத்து சொல்கிறார். அதுவே சிருஷ்டி ஸ்திதி காரணமாக இருப்பதால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் அதுவே, இந்த மாற்றங்களுடைய பிரபஞ்சம் அனைத்தும் அதுவே. மாறாத மெய்ப்பொருளில்தான் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆக மாடிஃபிகேஷன் ஒன்றில் நடக்கணும்னா மாடிஃபிகேஷன் இல்லாத ஒரு வஸ்துவை டிபெண்ட் பண்ணி தான் நடக்க முடியுங்கிறது இங்கே சாஸ்திரம். மாறாத ஒன்றை சார்ந்து தான் மாறுகின்றவைகள் நிகழ வேண்டும். அதனால தான் சிவபெருமான் பேரில் அம்பாள் ஆடுற மாதிரி இருக்குது. ஆதாரம் சிவா ஆதேயம் சக்தி. என்னென்ன அர்த்தம்? ஆதேயம் சக்தினா தனித்தனியான அர்த்தம் இல்லை, புரியறதுக்காக சொல்லியிருக்கு. மாறாத, இப்போ தண்டவாளம் அசைகிறதில்லை, அதில் போகிறது. ஆனால் தண்டவாளம் வேறு, ரயில் வேறு, அப்படி சொல்ல முடியாது. இங்கே என்னென்னா மாறுவதும் மாறாததும் பிரிக்க முடியாததைப் போல இருக்கிறது. இப்போ நான் மாறாத பார்க்குறவன் நான் தான் உடம்புல இருக்கேன். நான் மாறுறேன்னா உடம்பு மாறுறதா, மனசு மாறுறதா? மாறாத நான் குழந்தையாக இருந்து இது வரைக்கும் நான் இருக்கேன். நான்கிறது ஒன்றும் மாறலை. ஆனால் மாறுறதெல்லாம் எது அறிகிறதோ அது மாறாதது. மாறாத தத்துவம்தான் மாறுகின்ற தத்துவங்கள் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. நீ மாறுவதை கவனிக்காதே, மாறாததை கவனி. மாறாததை அமைதியாக கவனி. குயட்டாக அதை பார்த்தே. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு முடியாது, தேவைப்படாது. அதனால் என்ன சொல்கிறார்? நச்ச சர்வஸ்ய ஏகாத்மத்வே. இது பாருங்க, இதுதான் சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்ச சொற்கள். அதனால தான் எங்கே பார்த்தாலும் இதை சொல்கிறார். அதுதான் ஏகாத்மவாதிங்கிறான் நிறைய பேர். சர்வஸ்ய ஆத்மத்வே, எல்லாம் ஒரே ஆத்மாவாக இருப்பதால், இருக்கும் பொழுது, இருக்கும் பட்சத்தில் ராகாதயா சம்பவந்தி ந சம்பவந்தி போடணும். ராகாதயான்னு என்ன அர்த்தம்?
ராகத்வேஷ காமக்ரோத லோப மோகாதயா, அங்கேயும் ஆதயா போட வேண்டியதான் எக்ஸட்ரா. அங்கே இமோஷன்ஸுக்கு அவகாசமே இல்லைங்கிறார். லவ்வுக்கும் அவகாசம் இல்லை, ஹேட்ரட்டுக்கும் அவகாசம் இல்லை. எங்கே ஹேட்ரட் இருக்கோ அங்கே இன்னொரு இடத்துல லவ் இருக்கும். லவ்வும் ஹேட்ரட்டும் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், பிரிக்க முடியாது. அதனால் அன்பும் வெறுப்பும், அதனால் போட்டுவிட்டார் சர்வஸ்ய ஏகாத்மத். இதை புரிஞ்சின்றதுக்கு பிறகு ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான் எல்லார்ட்டையும், இதை புரிஞ்சின பிறகு என் பாடி கண்டினியூ ஆகுது. ஐ வாண்ட் டு லிவ், நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு என் பேரில் ஒரு அபிமானம் இருக்கிறதுனால, நான் எல்லாமே நானாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நான் நேசிக்கிறேன். அதுதான் அப்புறம் வந்து என்னது, அதுக்கு பேர் என்ன, யூனிவர்சல் லவ். அதெல்லாம் வேர்டு யூஸ் பண்ணுறானு, யூனிவர்சல் லவ். லவ் ஆல் சர்வ் ஆல், எல்லாரையும் அன்பு நேசியுங்கள், எல்லோருக்கும் சேவை செய்யுங்கள் சொல்கிறோம் இல்லையா. இந்த உண்மை புரிஞ்சின்றவனுக்கு தான் பண்ண முடியும், இந்த ஞானத்தை உடையவனுக்கு இதை பண்ண முடியும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆக சர்வஸ்ய ஏகாத்மத்வே, எல்லாம் ஒரு ஆத்மா என்பதை தெரிந்து கொண்டவனுக்கு, இப்போ விஸ்வங்கிறது மூலமாக ஒன்று சொல்கிறார், ஆத்மா ஒன்றே அப்படி சொல்ல விரும்புகிறார். ஆகையினால் ராகாதயா ந சம்பவந்தி, இந்த உண்மையை புரிஞ்சுண்டது பிறகு ராகம்னா பற்று எதுவுமே வராது. சர்வம் நான் தானே, அகமேவ அகம் விஸ்வம் புவனமபியபவாம், நானே பிரபஞ்சமாக இருக்கேன்னா நான் யார்கிட்ட சண்டை போடுறது, யார்கிட்ட பிரியத்தை காட்டுறது, அந்த மாதிரி அது சொல்கிறாரு. சம்பவந்தி தஸ்மாத் தேர்ஃபோர் சாந்தா உபாசீத, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல குணங்களை உடையவனாய். இப்போ நமக்கு வேல்யூஸை ஃபாலோ பண்ணாலே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அமைதியாக இருந்தால், ஒருத்தன் ரொம்ப இமோஷனலாக கோவப்பட்டு பேசுகிற போது நம்ம கொயட்டாக இருந்தால் அது மனசுக்கு வந்து விரும்பி கொயட்டாக இருக்கணும். புரிஞ்சு கொயட்டாக இருந்தோமானா அப்போ தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் மைண்டில் ஓடணும். அப்போ நம்ம கொயட்டாக அவனுக்கு எப்படி தெரியும், வெளியில் எப்படி தெரியும். நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருக்கோம்னா நமக்குள்ளே விஷ்ணு சஹஸ்ரநாமம் வேலை செய்கிறது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஞானம், பாஷ்ய வியாக்கியான ஞானம் நமக்கு வேலை செய்கிறது. அதனால் வெளியில் தெரியாது. சங்கராச்சாரியர் இப்படி ஒரு அற்புதமாக எழுதியிருக்கார், தத் ஜலானி இதி சாந்த உபாசீத. இப்போ சாந்த உபாசீதங்கிறதுக்கு இது ஸ்ருதி, இது இப்படி ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுறது. அதாவது இந்த விஸ்வங்கிறது ஒரே வஸ்து தான். இந்த விஸ்வத்தை நம்ம புரிஞ்சுண்டு இருந்தாலும் விவகாரத்தில் துவைத புத்தி இருக்கே. ஆகையினால என்னென்னா தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு தாய்மார் இவர் திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி, நான் இந்த பிரபஞ்சத்தில் லீவ் பண்ணுறதே ஒர்ஷிப். எல்லார்ட்டையும் சந்தோஷமாக அன்பாக இருந்து வாழ்கிறேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு பூஜை. அதுதான் தன்னையே அர்ச்சிக்க. தன்னையே அர்ச்சிக்கன்னா தனியாக உட்காந்து பூ போட்டுக்கிறது இல்லை, எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. பி ஹாப்பி, இன்றைக்கி நான் ஹாவ் எ குட் டுமாரோ அப்படின்னு சொல்லாமே, ஹாவ் எ நைஸ் டே, ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே, லவ்லி டே, சூப்பர் டே, என்னெல்லாமா சொல்கிறானே. என்னெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்கிறானோ தெரியாது, நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம். சரி, ஆக சாந்த உபாசீத, ஆக அமைதியாக உபாசனை பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல குணங்களோட நீ அந்த விஸ்வத்தை இந்த பிரபஞ்சத்தில் லீவ் பண்ணுறதே ஒரு அமைதியாக, நீ வந்து அறிவோட அமைதியோட வாழ்கிறதே பூஜைங்கிறார். அறிவோட அமைதியோட வாழ்கிறதே பூஜைப்பா. ஏன்னா எல்லாம் ஒன்றுங்கிற ஞானம். ஏன்னா விஸ்வம்னா என்ன, பிரம்மன். எல்லாம் என்னது, சர்வம் பிரம்மமயம், சர்வம் கலு இதம் பிரம்ம. அதான் அந்த மந்திரத்தை வச்சுட்டுருக்கார், சர்வம் கலு இதம் பிரம்ம சாந்த உபாசித. இதில் தஜ்ஜலானிங்கிறது தாத்பரியம் இல்லை, தஜ்ஜலானிங்கிறது பிரம்மனுக்கு லக்ஷணம், விசேஷணம். ஆனால் இதம் சர்வம் பிரம்ம கலு இதி ஞாத்வா சாந்தா சன்னு
உபாசீத. பிரம்ம லக்ஷணம் கிம்? தஜ்ஜலானி. அப்படி படிக்கணும். பிரம்ம கிம் அப்படின்னு கேட்டால் தஜ்ஜலானி. பிரம்மணா லக்ஷணம் கிம்? சிருஷ்டிஸ்திதி காரண லக்ஷணம். அவ்வளோதான். சாந்த உபாசீத. அதனால் எப்படி இருக்கணும்னா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறவன் அவனுக்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான். உனக்கு நல்லது பண்ணுறவன் அவனுக்கே நல்லது பண்ணிக்கிறான். இதுதானே கரெக்டு? நம்ம இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணுறது நமக்கே ஹிம்சை பண்ணுறதாகத்தான் அர்த்தம். ஏன்னா நம்ம மனசில் சந்தோஷம் இல்லை, அதனால தானே ஹிம்சை பண்ணுறான். ஒருத்தனை துன்புறுத்துறவன் சந்தோஷமாகவா துன்புறுத்துவான்? அது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீ இன்னொருத்தனை துன்புறுத்தணும்னா உனக்கு மனசில் ஏதோ அவனால் துக்கம் இருக்குதுன்னு நினைக்க போய் தானே துக்கப்படுத்துகிற. ஒருத்தனை ஹர்ட்டு பண்ணணும்னா அவன் அவன் என்னன்னா என்ன அவன் ஹர்ட்டு பண்ணிட்டான், இல்லாட்டி என்ன அவன் ஹர்ட் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தினால தானே இன்னொருத்தனை நீ கஷ்டப்படுத்துகிற. அவன் என்ன ஹர்ட் பண்ணாலும் அவன் இக்னரண்ட். அவன் என்ன ஹர்ட் பண்ணுறான்னு நான் நினைக்கிறதும் தப்பு. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது நான் உன்னை கொல்றேங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், ஐயோ என்னை கொல்றானேங்கிறான். நான் உன்னை கொன்று வேண்டாங்கிறான் இவன். ஐயோயோ என்னை கொல்றேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதுதான் கிருஷ்ணர் சொன்னார், ஹந்தாச்சேன் மன்யத்தை யயேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதா நாயம் ஹந்தி ந ஹன்யதே. என்ன அர்த்தம் இதுக்கு? கிருஷ்ணர் சொல்கிறார், எவன் ஒருவன் நான் கொலை செய்கிறேன் என்று சொல்லுகிறானோ, ஐயோ என்னை இவன் கொலை செய்கிறானே என்று எவன் சொல்லுகிறானோ, ரெண்டு பேருமே முட்டாள்கள். இந்த ஆத்மா கொலை செய்வதும் இல்லை, கொலைப்படுவதும் இல்லை. ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இது ஃபிசிக்கல் பாடிக்கு மாத்திரம் இல்லை, சட்டில் பாடிக்கும் பொருந்தும். அவன் என்னை ஹர்ட்டு பண்ணிவிட்டான் அப்படின்னு ஹர்ட்டு பண்ணிவிட்டான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, ஐ வாஸ் ஸோ ஹர்ட் இல்லையா அப்படிலாம் சொல்கிறானே. நான் என்ன ரொம்ப அது இங்கிலீஷில் சொல்லணும். அது நான் மிகவும் துன்புறுத்தப்பட்டேன், புண்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறான் இவன். நான் அவனை வாங்கிவிட்டேன் தெரியுமாங்கிறான் இவன். நான் இனிமேல் அவன் ஜென்மத்துக்கு நம்மள்கிட்ட பேச மாட்டான்ப்பா. நான் குத்தின குத்து கொஞ்சம் நெஞ்ச குத்து இல்லை, அப்படி குத்திருக்கேன். அதனால் அவன் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படின்னு இவன் என்ன சொல்கிறான், அவனை நான் துன்புறுத்தி விட்டேன் அப்படிங்கிறான் இவன். அவன் என்ன சொல்கிறான், நான் துன்புறுத்தப்பட்டேங்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறான்னு வச்சுங்களேன். பழிக்கு பழி, டிட் ஃபார் டீத். என்ன டிட் ஃபார், ஆமாம் டேட் வச்சுங்களேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். அப்படி ரெண்டு பேருமே முட்டாளுங்கிறார் கிருஷ்ணர். உபௌ தௌன விஜானீதா. இவனும் ஹர்ட்டு பண்ண முடியாது, ஆத்மா ஹர்ட்டும் ஆகாது. ஏன்னா பியாண்டு மைண்டு, நம்ம மைண்டோடு சேர்த்துன்னு தானே ஹர்ட்டுங்கிறோம். மனோபுத்தி அகங்கார சித்தானினாகம்னா ஹர்ட் எங்கே பண்ண முடியும்? ஐ ஆம் நாட் மைண்ட், ஐ ஹாவ் மைண்ட், மை மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் ஐடென்டிஃபையிங் வித் யுவர் மைண்ட், டோன்ட் மைண்ட். சுவாமி எல்லாம் சொல்கிறது நன்னா தான் இருக்குன்னா, அதுக்கு தான் படிக்கணும், அபியாசம் பண்ணணும், அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துக்கணும் மைண்டுக்கு. பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதனால் சங்கராச்சாரியர் சொல்கிறார், அது ரொம்ப அழகாக சொல்கிறார். எல்லாமே பிரம்மங்கிற போது எல்லாம் சர்வஸ்ய ஏகாத்மத்வே ராகாதயா நைவ சம்பவதி, நைவ சம்பவந்தி. ராகாதயா நைவ நச்சா இருக்கே, சக்காரத்தை ஏவகாரமாக போட்டுக்கணும். நைவ சம்பவந்தி, வரவே வராது அப்படிங்கிறார். இந்த ஆதிசங்கரரை பற்றி ஒரு பிக்சர் வந்தது. அந்த பிக்சரில் இந்த விஷயங்கள்லாம் அதில் மனசில் வச்சுட்டு தான் அவர் போட்டிருக்கார். இந்த குருக்கிட்ட போய் ஆதிசங்கர சின்ன பையனாக இருக்கிறத கேட்பார். எல்லாரையும் ஒன்றா பார்க்குற ஸ்வபாவம் எப்போ வரும்
அப்படின்னு கேட்பார். ரொம்ப சின்ன பையன், 8 வயசு பையன் கேட்பார், ஆச்சாரிய சர்வசமதாபாவா கதம் சக்கியத்தை மாணவானாம் அப்படின்னு கேட்பார். சர்வசமதாபாவா, எல்லாரையும் ஒன்றா பார்க்குற பாவம் எதனால் வரும் சுவாமி குருநாதா அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லுவார், சந்நியாசாத். அது பதிஞ்சிடும் மனசில், சந்நியாசத்தினால அப்படின்னு. சந்நியாசம்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம் சந்நியாச லக்ஷணம் அப்படின்னு இருக்குது. அதனால் அவர் சொன்னதுக்கு அந்த அர்த்தம். சந்நியாசத்துனா சந்நியாசத்தினால இல்லை, ஞானத்தினாலேன்னு அர்த்தம். அறியாமையை துறப்பதால் அப்படி சொல்லணும். அறியாமையை துறப்பதால், பணத்தை துறப்பதால், அப்புறம் புலனின்பத்தை துறப்பதால், வீடுகளை துறப்பதால், உற்றார் சுற்றத்தை துறப்பதால், அது வேணும், சுரப்பதால் அல்ல. அறியாமையை துறப்பதால், அறியாமையின் விளைவாகிய பற்றை துறப்பதால், எல்லாரையும் ஒன்று. நமக்கு பழக்க வழக்கம் வேறையாக இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். வேறு வேறையாக நினச்சி ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம். எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறது ரொம்ப சுலபமாச்சே. எல்லாரையும் வேறு வேறையாக நினச்சா அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய குணம், அவன் டைப் என்ன டைப்புன்னா, இது ஏ டைப்பா, பி டைப்பா, சி டைப்பா, ஆமாம், எல்லாரையும் ஜட்ஜு பண்ணிட்டு உட்காண்டிருக்குது. ஜென்ம சாபல்யம். பிறவியின் பயன் என்னன்னா எல்லோரையும் எடை போடுவது, ஜட்ஜ்மெண்டல்னு சொல்கிறோமே, அதுதான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சர்வஸ்ய ஏகாத்மத்வே சதி ராகாதயா நைவ சம்பவந்தி, வரவே வராது. தஸ்மாத் சாந்தா உபாசித. சாந்தா சன் உபாசித. உபாசிதனா இங்கே என்ன மெடிடேஷன் இல்லை, அந்த ஞான நிதித்தியாசனம் பண்ணு. ஆகையினால இந்த குணங்கள் எல்லாம், துர்குணங்கள் எல்லாம் சாந்தா சன்னு, அமைதியாக காண்டம்ப்ளேட் பண்ணு இந்த அத்வைத தத்துவத்தை. எங்கே சொல்கிறார் பாருங்க, விஸ்வம்னு ஒரு பதத்தை வச்சுண்டு இப்படி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது கோட் பண்ணுறார், விஷ்ணு தர்மோத்தர புராணம். ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா சைவாவதார்யதாம் ஆத்மனः பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். இது கொட்டேஷன். எல்லா தர்மத்தையும் பொறுமையாக கேளுங்கிறார். தர்மஸ்வம், தர்மங்கிற சொத்து எல்லாருக்கும், அனைவருடைய சொத்து என்னன்னா அனைவருடைய சொத்துன்னு சொல்லலாம். சர்வஸ்வம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டின்னா டிசிப்ளின், வேல்யூஸ், தட் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரிபடி. எல்லாருடைய ப்ராப்பர்ட்டி அதுதான். ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிண்டு, இப்போ டாக்குமெண்ட்டை வச்சுக்கிண்டு, அது 24 மணி நேரம் திரும்ப திரும்ப இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துண்டு அதை பண்ணிட்டு உட்காந்துரும், நித்திய கர்மா மாதிரி. தர்ம சர்வஸ்வம் ஸ்ரூயதாம், எல்லா தர்மத்தையும் நல்லா காது கொடுத்து கேளு. ஸ்ருத்வாச்ச அவதாரியதாம், நல்லா கேட்டுட்டு மகான்கள்கிட்ட தர்மசாஸ்திரத்தை நல்லா கேளு. ராமாயணம் முழுக்க கேளு. கேட்டு ராமாயணத்துலேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கோ. மகாபாரதம் முழுக்க கேளு, அதுலேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கோ. தர்மசாஸ்திரங்களெல்லாம் படித்து திருக்குறள் முழுக்க கேட்டுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், எல்லாத்துக்கும் சிம்பிளாக ஒரு நாம் சொல்கிறேன், ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, உனக்கு மற்றவா என்ன செய்யக்கூடாதுன்னு நினைச்சோ அதை நீ யாருக்கும் செய்யாது. ஆத்மனஹா பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். யாருக்கும் ஹிம்சை கொடுக்கக்கூடாதுங்கிறார். ஆத்மனஹா பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். உனக்கு எது பிரதிகூலம்னு நீ நினைக்கிறையோ அதை நீ யாருக்கும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம பாசிட்டிவாக எப்படி போட்டுக்கலாம், எனக்கு மற்றவாள்லாம் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் மற்றவாளுக்கு செய்யணும்.
பிறர் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் பிறருக்கு செய்ய வேண்டும். பிறர் எனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ, எங்கிட்ட யாரும் போய் பேசக்கூடாது, என்னை யாரும் ஹர்ட்டு பண்ணக்கூடாது, அப்படின்னா நானும் யாரையும் ஹர்ட்டு பண்ணக்கூடாது. இது காமன் சென்ஸ். ஆனால் சாஸ்திரம் வேறு, இதுக்கு அதிருஷ்ட பலம் வேறு சொல்கிறது. நீ இப்படிலாம் நடந்துட்டியானா உனக்கு வாழ்க்கையில் பின்னால் நல்லா இருப்பேங்கிறது. ஆக என்ன சமாச்சாரம், அது கோட் பண்ணுறார். இதுக்கு கொட்டேஷன்ஸ் இப்போ சொன்னார் இல்லையா. அதாவது எல்லா ஆத்மாவும் ஒன்றுன்னு தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அமைதியாக அதையே தியானம் பண்ணு அப்படி சொல்லிவிட்டார். அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பிரமாணம் சொல்கிறார். இது பாரு, விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது கீதையை கோட் பண்ணுறார். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதः. பகவத்கீதை 6வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். அதாவது இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் என்னென்னா, எனக்கு எப்படி, எனக்கு ஃபிசிக்கலாக என்னை யாராவது ஹர்ட்டு பண்ணால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வேர்டு என்னது வெர்பலாக ஹர்ட்டு பண்ணால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி தான். அது மாதிரி மற்றவனும் எனக்கு பண்ணால் கஷ்டமாக இருக்கும், நானும் இன்னொருத்தனுக்கு பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஆகையினால் என்னை மற்றவங்க கஷ்டப்படுத்தினா எனக்கு எப்படி கஷ்டம் இருக்குமோ அதை நான் புரிஞ்சுன்னு யாருக்கும் நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறார். ஆத்மௌபம்யேன சர்வத்திர, தன்னையே உவமையாக கொண்டுன்னு அர்த்தம். சமம் பஷ்யதி யோர்ஜுன, அவனுக்கும் என்னது ஃபிசிக்கல் பாடி இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது, அவனுக்கும் அடித்தா வலிக்கும், அவனுக்கும் நம்ம திட்டினா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு சுகம் வா எதிவா துக்கம், அதாவது சமம்னா இங்கே என்ன அர்த்தம்னா ஃபீலிங்ஸ்னு அர்த்தம். எனக்கும் அவனுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்படி தானே, பெரும்பாலும் அப்படி தானே, ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆகையினால் அதாவது என்னென்னா சமம் பஷ்யத்தின்னா, இந்த இடத்துல சமம்னா என்னென்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறான் அப்படி அர்த்தம். சமம்னா இங்கே சமம் பிரம்ம இல்லை. இந்த இடத்துல சமம்னா நம்ம உடம்பு மாதிரி தானே, அவனுக்கும் மூக்கு இங்கே தான் இருக்குது, எனக்கும் மூக்கு இங்கே தான் இருக்குது. எனக்கு மூக்கு எங்கே தனியாக வச்சுருக்கு, எனக்கும் கண் இருக்கிற இடத்துல தான் கண் இருக்குது, காது இருக்கிற இடத்துல தான் காது இருக்குது. ஆக கோயிலில் பூஜை பண்ணுறவனாக இருந்தான்னு, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறவனாக இருந்தான்னு, நானாக இருந்தான்னு, வாசலில் இருக்கிற வாட்ச்மேனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, படித்தவனாக இருந்தா என்ன, ஏழையாக இருந்தா என்ன, பணக்காரனாக படித்தவனாக இருந்தா என்ன, படிக்காதவனாக இருந்தா என்ன, பணக்காரனாக இருந்தா என்ன, ஏழையாக இருந்தா என்ன. ஃபிசிக்கலில் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் துக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், சுகமும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு ஜிலேபி சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் இருக்கும். ஆக மற்றதில் தாரதமியம் இருக்கலாம், ஆனால் உடம்பு மனசுங்கிற விஷயத்தில் தாரதமியம் இல்லைன்னு ஒரு அளவுக்கு சொல்கிறோம் பொதுவாக. ஆக அப்போ சயோகி பரமோ மதா, அதாவது இவனுக்கு ஃபிலாசபியும் தெரியும், எல்லாம் பிரம்மன்னும் தெரியும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தெரியும், இமோஷன்ஸை புரிஞ்சுக்க தெரியும். ஆகையினால இமோஷன்ஸை நீ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். உன் வார்த்தை, உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய உடல் செயல்கள், நடை உடை பாவனைகள் எல்லாம் எல்லாருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கணும், யாரையும் ஹர்ட்டு பண்ணக்கூடாது. அதுதான் தாத்பரியம். அப்பேற்பட்டவன் ரொம்ப சயோகி பரமோ மதஹாங்கிறார், அவன் உயர்ந்த யோகிங்கிறார். ஆக என்ன மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். என்னோடய ஹேபிட்டு, என்னோடய பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்கலாம், நான் வளர்ந்த விதம் ஒரு விதம், அவன் இன்னொரு விதமாக வளர்ந்துருக்கான். அவன் அமெரிக்கனாக இருந்தா என்ன, ரஷ்யனாக இருந்தா என்ன, ஆஃப்ரிக்கனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, ஹியூமன். அந்த ஹியூமனிட்டின்னு சொல்கிறோமே, அந்த மனித நேயம், அந்த மனித நேயத்தை தான் இங்கே சங்கராச்சாரியர் சொல்கிறார். இத்தனைக்கு வர்ண தர்மத்தை சொல்கிறவர், ஆசிரம தர்மத்தை சொல்கிறவர், மனிதநேயத்தை மீறிய வர்ணாசிரம தர்மம் நம்முடைய சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்படவில்லை. மனிதநேயத்தை மதிக்காத வர்ணாசிரம தர்மம் சொல்லப்படுமானால் அந்த வர்ணாசிரம தர்மம் தூக்கி எறியப்பட வேண்டியது. புரியுறதில்ல?
புரிய வைக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து நான் சாப்பிட்ற போது வர்றாருன்னு வச்சுக்கோங்க, பொதுவாக இருக்குது, சாப்பிட்ற போது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம தர்மப்படி நான் சாப்பிட்ற போது கூடாதுன்னு இருக்குது. அதுவும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்தப்பா நான் உனக்கு சாப்பாடு தானே, சாப்பிடு. கூட சாப்பிட்டா தான் அன்பு இருக்குதுன்னு அர்த்தமா என்ன? இப்போ கூட சாப்பிட்றவங்களாம் அன்பாக இருக்கான்? ஒரே வீட்டுக்குள்ளே சாப்பிட்றவன் சண்டை போட்டுக்கிறானா இல்லையா? தட்டை தூக்கி அவன் மூஞ்சியில் அடிக்கிறான், இவன் மூஞ்சியில் அடிக்கிறான். அப்போ கூட சாப்பிட்றதுனால தான் அன்பு வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்கிறேன், மனிதநேயத்தை, வர்ணாசிரமங்கள் மனிதநேயத்தை மதிக்கின்றனவா மிதிக்கின்றனவா அப்படின்னு நம்ம ஒரு பட்டிமன்றமே போடலாம். வர்ணாசிரம தர்மங்கள் மனிதநேயத்தை மதிக்கின்றனவா மிதிக்கின்றனவா அப்படின்னு போட்டால் விஷயம் தெரிஞ்சு பேசணும். நிறைய சொல்லலாம் இதில். இப்போ நிறைய இதெல்லாம் ரூல் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சுகம் வா எதி வா துக்கம் ச யோகி பரமோ மத்தா. அதனால தான் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக நம்ம சாஸ்திரத்தில் என்னது எந்த தத்துவம் சொல்ல மாட்டோம், தர்மசாஸ்திரத்தோடு சேர்த்து தான் போவோம். அடுத்த ஸ்லோகம். நிர்குணः பரமாத்மாத்ர தேஹே வியாப்ய வியவஸ்திதः தமஹம் ஞான விஜ்ஞேயம் நாவமன்யேன லங்கயே யத்யாகமைர்ந விந்தேயம் தமஹம் பூதபாவனம் க்ரமேயம் த்வாம் கிரிம் சேமம் ஹனுமானிவ சாகரம். ஹனுமானிவ சாகரம். பீமசேன ராஜா, பீமசேன மகாராஜா. பீமசேன மகாராஜா வந்து அனுமான்கிட்ட சொல்கிற போர்ஷன் இது, இந்த சௌகந்திக பருவம். அதில் வந்து அவர் பீமன் சொல்கிறான் ஆஞ்சநேயர்கிட்ட, நிர்குணா பரமாத்மா அத்த தேஹே வியாபிய வியவஸ்திதா. அனுமார் வாலை நீட்டி மலை மேலே போட்டு வச்சுட்டுருக்கார். அந்த வாலை வந்து என்ன சொல்கிறார், வாலை தாண்டிக்கோங்கிறார். அவன் தாண்ட மாட்டேங்கிறான், வாலை தாண்டுறது பாவம்ங்கிறான். இப்போ வாலை தூக்குங்கிறார், அது வேறு விஷயம். அப்போது நிர்குணா பரமாத்மா அத்த தேஹே வியாபிய வியவஸ்திதா. இந்த உடம்பில் பரமாத்மா வியாபிச்சிருக்கார். ஞான விஜ்ஞேயம் தம், அதாவது ஞான விஜ்ஞேயம் அறிவால் நன்கு அறியப்படுகின்ற அந்த இறைவனை, அந்த மெய்ப்பொருளை ந அவமன்யே அவமதிக்க மாட்டேன். உன் உடலில் அந்த பரமாத்மா இருக்கிறார், என் உடலிலும் பரமாத்மா இருக்கிறார். நான் உன்னோட வாலை வந்து தாண்டது பாப்பம். நான் அவமன்யே ந லங்கையேங்கிறான். நான் அவமதிக்க மாட்டேன், அதை தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த லைனில் சொல்கிறார், எதி ஆகமைஹி ந விந்தேயம் தமஹம் பூதபாவனம் துவாம் கிரமேயம் இமம் ச கிரிம் கிரமேயம். அதாவது நான் எதி ஆகமைஹி, ஒருவேளை இஃப்ங்கிறான், ஒருவேளை நான் சாஸ்திரங்களால் இந்த இறைவனை பற்றிய உண்மையை அறியாமல் இருப்பேனே ஆனால், என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க. ஆகமைஹி, சாஸ்திரங்களால் இந்த உண்மையை நான் அறியாமல் இருப்பேனே ஆனால், பூத பாவனம் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற அந்த இறைவனை நான் ஒருவேளை சாஸ்திரங்களால் அறியாமல் போயிருப்பேனே ஆனால் உன்னை தாண்டி போவேன், இந்த மலையையும் தாண்டுவேன், இந்த மலையையும் தாண்டி போவேன். எப்படிங்கிறான்? ஏன்னா அவருக்கு அனுமார்னு தெரியல, குரங்குன்னு நினச்சின்னு இருக்கான். ஆகையினால் ஹனுமானிவ சாகரம் அப்படின்னு ஹனுமான்ட்டே சொல்கிறான். ஹனுமான் எப்படி கடலை கடந்தாரோ அப்படி கடந்து போயிடுவேன். ஏ குரங்கே
அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்கிறது. இதுலேருந்து சங்கராச்சாரியர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற இறைவனை மதிக்க வேண்டும், அவமதிக்கக்கூடாது. சங்கரா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். இவர் தெரியாமல் நிறைய பேருக்கு சங்கராச்சாரியருக்கு ஜாதி பற்று இருந்ததுங்கிறாங்களே. ஆதிசங்கரருக்கு ஜாதி பற்று இருந்தது அப்படின்னா எங்கே நீ கண்டுபிடிச்ச? எந்த புத்தகத்தை பார்த்து கண்டுபிடிச்சேப்பா? சில பேர் அரைகுறையாக படிச்சுவிட்டேன்னு தியாக சொல்கிறது. ராமானுஜாச்சாரியாருக்கு ஜாதி பற்று இல்லையா, அது வேறு கம்பேரிசன். ஆதிசங்கரருக்கு அந்த இனப்பற்று ஜாதிப்பற்று இருந்தது, ராமானுஜருக்கு அது இல்லைன்னு. சரி, ராமானுஜர் வழிவந்தவர்கள் ஏன் இப்பொழுது அப்படியே இருக்கிறார்கள்? இப்போ ராமானுஜரை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட போய் மாற்ற சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ ராமானுஜர் கோபுரத்தில் ஏறி எல்லாருக்கும் நாராயண மந்திரோபதேசம் பண்ணார், அஷ்டாட்சர மந்திரோபதேசம் பண்ணாருங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியும் திருக்கோஷ்டியில் அது அக்ரஹாரம். அங்கே ஒன்றும் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லலை. எங்கே நின்று ராமானுஜர் எல்லாருக்கும் மந்திரோபதேசம் பண்ணினாரோ அந்த மந்திரோபதேசம் பண்ண இடம் பெரிய அக்ரஹாரம். அக்ரஹாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாரே தவிர அங்கேருந்து கீழே இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்தாருன்னா அது அப்புறம் பின்னால். நான் அதுக்காக அவர் இதாக சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் பண்ணினார், திருக்குலத்தார்னு சொன்னார், போற்றினார், தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தினார், அதெல்லாம் விஷயம் இருக்குது. அது மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. பசவேஸ்வரர் பண்ணியிருக்கார், கர்நாடகாவில் பண்ணியிருக்கார். ஆனால் சாஸ்திரத்தை டீப்பாக அப்படி பண்ணினத்துனால அது ஒரு குரூப் ஆகிடுது. அது இன்னொரு குரூப்பை வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறது முழுக்க முடியறதில்ல. அந்த ஹியூமனிட்டிங்கிறது இதெல்லாம் ஒரு லேயர். அந்த லேயரை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலன்னா கஷ்டம். இப்போ ஜனாதிபதி சீட்டில் தான் உட்காரணும், எல்லோரும் ஒன்று தான் அப்படி உட்காரணும்னா அதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, யார் வேணாலும் உட்காரலாமே அப்படின்னா. யார் வேணாலும் உட்காந்து பாருங்க, பின்னாடி 2 பேர் நிற்க வேண்டியிருக்கு. இப்போ சமத்த அதனால் பெரிய கீழே வெளியில் நிற்கிறவன் தாழ்ந்தவன், உட்காந்துருக்கிற உயர்ந்தவர் நான் சொல்ல முடியும். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்னர் வள்ளுவர். ஆனால் இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு. ஆக தர்மசாஸ்திரம் புரிஞ்சால் தான் அது புரியும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆக அவர் சொல்கிறார் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார், அதை உணர்ந்து நான் யாரையும் அவமதிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பேசினான்னா அவனுக்கு சாஸ்திரம் தெரியலேன்னு அர்த்தம். யாரையாவது அப்படி நிந்தனை பண்ணினான்னா சாஸ்திரம் தெரியலேன்னு தான் அர்த்தமாகும். அடுத்த ஸ்லோகம். இனி பிரஹ்லாதன் தன்னுடைய அசுர கூட்டங்களுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி வருது. பிரஹ்லாதன் பாகவதத்தில் முதல் ஆளை வந்தானே பாகவதர்களில். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக அப்படின்னு வரிசையாக அவங்க லிஸ்ட்டு தானே பெருசாக போடுறோம். பத்தவைராணி பூதானி துவேஷம் குர்வந்தி சேத்ததஹ சோச்யான்யஹோதி மோஹேன வியாப்தானீதி மனீஷிணாம் ஏதே பின்னத்ருஷாம் தைத்யாஹ விகல்பாः கதிதா மயா கிருத்வாப்யுபகமம் தத்ர சங்க்ஷேபः ஸ்ரூயதாம் மம விஸ்தாரः சர்வபூதஸ்ய விஷ்ணோः சர்வமிதம் ஜகத் த்ரஷ்டவ்யமாத்மவத் தஸ்மாத் அபேதேன விசக்ஷணைः சமுத்ஸ்ருஜ்யாசுரம் பாவம் தஸ்மாத்யூயம் ததா வயம் யதா யத்னம் கரிஷ்யாமஹ யதா பிராப்ஸ்யாம நிர்வ்ருதிம்
சர்வத்ர தைத்யாஸ் சமதாம் சர்வத்ர தைத்யாஸ் சமதாமுபேத சமத்வமாராதனமச்யுதஸ்ய. பிரஹ்லாதன் தைத்திய புத்திரர்களுக்கு சொல்கிறதாக இருக்கு, நீங்கள்லாம் யாரையுமே ஒரு பத்த வைராணி பூதானி, பூதங்களிடத்தில், பூதங்கள்னால் உயிர்களிடத்தில், எல்லா ஜீவர்களிடத்துலையும் வைரத்தோட, பத்த வைரம்னா என்ன அர்த்தம், விரோத மனப்பான்மையை மனசில் வளர்த்தி கொண்டு மனிஷினாம் துவேஷம் குர்வந்தி சேத், எதிங்கிறது சப்ளை பண்ணிக்கணும், எதி யூயம் பூதானி பத்த வைராணி பூதானி மனிஷினாம் துவேஷம் குர்வந்தி சேத், நீங்களெல்லாம் எல்லா ஜீவராசி, மனிஷினாம்னா அறிவாளிகள், மகான்கள், பொதுவாக மனிதர்கள்னு அர்த்தம், சிந்தனை சக்தி உள்ள மனிதர்களிடத்திலே நீங்கள் விரோதம் பாராட்டி துவேஷத்தை வளர்ப்பீர்களே ஆனால் அதிமோகேன வியாப்தானி சோச்சியானி பவந்தி. அதிமோகேன வியாப்தானி சோச்சியானி, அதாவது நீங்கள் அப்புறம் என்னென்னா அதிமோகேன துவேஷம் குர்வந்தி, சோச்சியானி வியாப்தானி அப்படி போடணும், சோச்சியானி வியாப்தானி அப்படின்னா அஹோ இல்லை என்ன, அஹோ அதிமோகேன, அஹோன்னா ஐயோ ரொம்ப மோகத்தினால, மோகம்னா என்ன, அறியாமை, டெல்யூஷன், இக்னரன்ஸ், டெல்யூஷன்னால் நீங்கள் எல்லாரையும் துவேஷம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, எல்லாரையும் வேறு வேறையாக நினச்சி எல்லார்ட்டையும் விரோதத்தை காட்டி கொண்டிருந்தீர்களே ஆனால் என்னாகும்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவீர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆக யாரிடத்துலையும் துவேஷம் காட்டாதீர்கள்ங்கிற, அதிமோகேன துவேஷம் மனிஷினாம் துவேஷம் குர்வந்தி சேத். பத்த வைராணி சந்தஹா, உயிர்களிடத்தில் நீங்கள் பத்த வைரத்தோடு இருந்து கொண்டு அவர்களிடத்தில் பெரியவங்கள்ட்டெல்லாம் துவேஷத்தை காட்டுவீர்களே ஆனால் பிறகு என்னாகும்னா நீங்கள் ரொம்ப மயங்கி போய் இந்த வாழ்க்கை ரொம்ப உண்மைன்னு நினச்சி இதிலெல்லாம் உங்களுக்கு மயக்கம் வந்து அவங்களையெல்லாம் ரொம்ப துவேஷப்படுத்தி கொண்டிருப்பீர்களே ஆனால் என்னாகும்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்பட போகிறீர்கள், வாழ்க்கை முழுக்க துக்கம்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பிரஹ்லாதன் தைத்திய புத்திரர்களுக்கு, தன்னுடைய இந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். ஆகையினால் அது மாத்திரமில்லை, ஹே தைத்தியாக, ஓ தைத்தியர்களே, திதி புத்திரர்கள் தைத்தியர்கள், அதிதி புத்திரர்கள் ஆதித்யர்கள். ஆகையினால் ஏ தைத்தியாக அசுரர்களே, ஏதே பின்னதிருஷாம் விகல்பாக மயா கதிதாக பின்னதிருஷாம் விகல்பாக ஏதே கதிதாக. அதான் நம்ம பார்க்குறதுக்கு வேறையாக இருக்கான், அந்த வேற்றுமைகளெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் கிருத்வா அப்யுபகமம் தத்ர கிருத்வா சங்கேபா ஸ்ரூயதாம் மம சங்கேபா ஸ்ரூயதாம். நான் சுருக்கமாக அவர்களை பற்றி சொல்கிறேன், அது ஏதோ கான்டெக்ஸ்ட் இருக்குது, நம்ம அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் போய் பார்க்கணும். ஆக இப்படி பின்னதிருஷாம் விகல்பாக மயா கதிதாக, நான் ஒருத்தரும் எப்படி இல்லாமல் உலகத்தை பார்க்குறான், இவன் இந்த மதமே சிறந்ததுங்கிறான், அந்த மதமே சிறந்ததுங்கிறான், ஆளாளுக்கு என்னெல்லாம் கத்திகிட்டே இருக்கான், ஒருத்தரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கான். ஆக அப்யுபகமம் தத்ர கிருத்வா, இந்த இடத்துல விகல்ப சப்தத்துக்கு சாதன விஷயங்கிறார். அதாவது இந்த வேற்றுமை இருப்பவர்களுக்கு நான் சில சாதனங்களை உபதேசம் பண்ணியிருக்கேன். அப்யுபகமம் கிருத்வா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை நீங்கள் அப்யுபகமம்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தில் சங்கேபா ஸ்ரூயதாம், நான் சுருக்கமாக அதை பற்றின விஷயங்களை சொல்லுகிறேன் கேளுங்கள்ங்கிறார். சர்வபூதஸ்ய விஸ்தாரா
விஷ்ணோः சர்வபூதஸ்ய இதம் சர்வம் இதம் ஜகத் சர்வம் விஸ்தாரः. இந்த ஜகத்து முழுக்க எல்லா பூதத்துலேயும் இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய விஸ்தாரந்தான். விபூதேர் விஸ்தரோ மயாங்கிறார் இல்லையா கிருஷ்ணர், அது மாதிரி எல்லாம் விஸ்தரந்தான். இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய விஸ்தாரம். விஸ்தாரம்னா விரிவு, விபூதி, மகிமைன்னு அர்த்தம். ஆக இது திரஷ்டவியம் ஆத்மவத் தஸ்மாத் விசக்ஷணைஹி. விசக்ஷணைஹின்னா அறிவாளிகளால், ஆத்ம அபேதேன ஆத்மவத்து திரஷ்டவியம். தஸ்மாத்துன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் விஷ்ணுமயமாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் என்ன பண்ணணும், அறிவாளி என்ன பண்ணணும்னா எல்லாம் விஷ்ணு தான், நானும் விஷ்ணு தான், துவம் விஷ்ணு அகம் விஷ்ணு ஏதே சர்வே விஷ்ணவா, எல்லாம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு இருக்கணும். ஆகையினால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் சொல்கிறேன் பிறகும், இருந்தாலும் இந்த போர்ஷனில் என்ன சாரம் என்னன்னா, அவர் அங்கே சொல்கிறார், அவர்களுக்கு ஏதோ உபதேசம் பண்ணியிருக்கார். யார்? அதில் ஒரு போர்ஷன் தானே எடுத்திருக்கார் ஆதிசங்கரர். ஆகையினால அசுரர்களே, இந்த பேத புத்தியை விடுங்கோ, பேத புத்தி இருக்கிறவனுக்கு சில சாதனங்களெல்லாம் நான் சொன்னேன், அதை மனசில் வாங்கிக்கோங்கோ. இன்னும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லாம் இறைவனுடைய பெருமை தான், இறைவன் தான் இருக்கார். அதனால் நீ உன்ன மாதிரியே மற்றவனையும் நினை. ஆத்மவத்து தஸ்மாத் அபேதேன திரஷ்டவியம். உன்ன மாதிரியே பிறரையும் நினை, உன்னை போல் பிறரையும் நினை அப்படிங்கிறார். அதனால் அடுத்தது ஸ்லோகம் என்ன படித்தோம் இப்போ? யூயம், அதாவது ஆசுரம் பாவம் சமுத்ஸ்ருஜ்ய, இந்த அசுர குணத்தை விட்டுட்டு, யூயம் ததா வயம், நீங்களும் சரி நாங்களும் சரி, யத்னம் கரிஷ்யாமஹா ததா யத்னம் கரிஷ்யாம, எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய இந்த பேத புத்தி அசுர குணம், இதை நம்ம எல்லாருமே விட்டுருவோம். நீங்களும் விட்டுருங்கோ, நாங்களும் விட்டுருவோம். இன்னும் பொதுவாக தைத்தியர்களை பார்த்து சொல்கிறார், ஆசுரம் பாவம், இந்த அசுர குணத்தை நாம் எல்லோரும் விட்டுவிட்டு மோட்சத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, நாம் எல்லோரும் அமைதியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோமாக. யத்னம் கரிஷ்யாமஹா யதா நிர்வൃத்திம் பிராப்ஸ்யாம ததா யத்னம் கரிஷ்யாமஹா. நிர்வൃத்தினா மோட்சம். எப்படி நம்ம மோட்சம்னா என்ன? பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஃப்ரீடம், மனசில் என்னது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வேற்றுமை உணர்ச்சியை வளர்ப்பதில் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டாம். ததா யத்னம் கரிஷ்யாமஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கு, இப்போ இருக்கிற சோஷியல் கரண்ட் ஈவெண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப அழகான ஸ்லோகம். எல்லாம் அசுர குணத்தை விடுங்கோப்பா, எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். அது அடுத்த ஜெனரேஷனுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்குறத விட்டுவிட்டு, நீயும் நானும் அவனும் இவனும் எல்லாம் மொழி சண்டை, ஜாதி சண்டை, மதச்சண்டை, இதை போட்டு நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு இதையாக கொடுக்க போகிறோம், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்படியா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள்? அப்படி சொல்லலையே. அப்போ உனக்கு துவேஷம் பண்ணுறதே உங்களுக்கு தொழிலாக போச்சு. வெறுப்பே தொழிலாக வாக்கின்னு விட்டான் எல்லோரும். வெறுப்பு இல்லைன்னா எப்படி தொழில்? பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறான். பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? புரியுறது இல்லையா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஆனால் சால்வ் ஆகக்கூடாது. அப்படி எல்லா இஷ்யூம் அப்படி தான் இருக்கணும். கவர்மெண்ட்டில் எல்லா இஷ்யூம் அப்படி தான் இருக்கணும். எதுவுமே சால்வ் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் சால்வ் பண்ணிவிடுவார் போல் இருக்கேன்னா, அப்போ என்ன பண்ணுறதுன்னா சால்வ் பண்ண விடக்கூடாது. எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி எல்லா மக்களுக்கும் நிம்மதி வந்துடும் போல் இருக்கே அப்படின்னா, ஏன்ப்பா பண்ணட்டுமேன்னா, அப்புறம் பண்ணிட்டாருன்னா நமக்கு ப்ராப்ளமே இருக்காதுப்பா. அப்புறம் நம்ம ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வழியே இல்லாமல் போயிடுமே, அப்புறம் நம்ம பொழப்பை எப்படி நடத்துறதுன்னா, அதுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருவாருன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சும்மா சொல்லி வச்சேன். சமுத்ஸ்ருஜ்ய ஆசுரம் பாவம்
புரியுறது இல்லையா? சம் உத்ஸ்ருஜ்ய, நல்லா விட்டுருங்கிறார். டோட்டலாக விட்ரா பண்ணிவிடு, ஆசுரபாவத்தை விட்டுட்டு நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். இந்த என்னது பெர்லின் சுவரை உடைச்சாங்க இல்லையா இப்போ, இல்லையா? ஜெர்மனில் இந்த பெர்லின் என்னவோ ஞாபகத்துக்கு வருது, அது பெரிய சுவர் கட்டிவிட்டான். என்னது ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனியா ரெண்டாக பிரித்தான். அப்புறம் யாருக்கா பிடிச்சதோ அதுன்னா, இப்போ என்ன பண்ணா எல்லாருமா சேர்ந்து அதை இடித்து எல்லோரும் 2 பேரும் கையை குலுக்கின்னு விட்டான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்ம ஊரில் அப்படி இல்லை. செவர் இன்னும் 25 கட்டலாமான்னு பார்ப்போம். இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது உத்தப்புரம்னு, தீண்டாமை சுவருங்கிறான். என்ன அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டா கூட சால்வ் ஆகிடுதுன்னு நிறைய பேருக்கு துக்கமாக இருக்குது. திரும்பவும் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறான். எப்படியோ இவங்கெல்லாம் சேர்ந்து சால்வ் பண்ணிவிட்டு, அதில் வேறு என்ன, யார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு பிரச்சனை. அது இவன் சால்வ் பண்ணிவிட்டான்னு வச்சுங்களேன், அந்த வேறு ஒரு பார்ட்டி சால்வ் பண்ணிவிட்டான்னா அவனுக்கு நேம் போயிடும். ஆகையினால அவனுக்கு நேம் போகிறத நாங்கள் எடுக்கணும். அதுக்கு எனக்கு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, எப்படி அந்த பார்ட்டி போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அப்போ நீ என்ன பண்ணுற, நீ ப்ராப்ளத்தை திரும்ப ஆரம்பித்து வை, நம்ம பார்ட்டி சால்வ் பண்ணுற மாதிரி காட்டிக்கணும். உண்மை தானே சுவாமி? இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? விஷயம் இப்படி இருக்குது. அசுரபாவம் தியஜ்ய சமுத்ஸ்ருஜ்யங்கிறாரே பிரஹ்லாதன். எல்லாம் போய் ஒருத்தன் சரி பண்ணிவிட்டான்னா இன்னொருத்தனுக்கு தாங்க முடியல. இவங்களாம் என்னென்னா, பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு லைஃபு, பிரச்சனை தீர்ந்து கொடுத்துன்னா நமக்கு அப்புறம் என்ன பண்ணுறது. இவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான் பாவம். நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனை பற்றி திங்க் பண்ண வேண்டாம், நாளைக்கு செத்து போயிடுவோம், அந்த சென்ஸே கிடையாது பாவம். இதுக்கு பேர் தான் நான் சென்ஸ். அடுத்தது என்னென்ன, சர்வத்திர தைத்தியாக சமதாமுபேத்திய, நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருங்கோ, சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்யங்கிற ரொம்ப அழகான சென்டென்ஸ் இது. அச்சுதஸ்ய ஆராதனம் சமத்துவம், இறைவனை வழிபடுவது என்பது சமத்துவம். சமத்துவங்கிறது வெளியில் விவகாரத்தில் இல்லை, சமத்துவங்கிறது அறிவுபூர்வமான மனதில். திட்டக்கூடாது. நீ ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கலாம், அவன் ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கலாம், ஆளாளுக்கு தொழில் இருக்கான், தொழிலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கும். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஒருத்தருடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கும், அந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்துருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் எல்லோரும் அன்போடு இருந்தால் தான் அந்த இது செய்ய முடியும். இப்போ உடம்பே எடுத்துங்களேன், தலை கை கால் இதெல்லாம் இருக்குது. இது அத்தனையும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணால் தான் ஃபிசிக்கல் பாடி. அதே மாதிரி தான் சொசைட்டியில் எல்லா வர்ணங்களும் ஒத்துமையாக வேலை செஞ்சால் தான் அது வேலை. அது புரியல. இப்போ பாத்தியா முகத்தை பிராமணங்கிறான், கால சூத்ரங்கிறான் உடனே சொல்லிவிடுவான். காஸ்மிக் பாடிப்பா, நீ அதை அதான் உடனே அதை திரிச்சுடுவான். உடனே திரித்து அவனுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது ஒரு புரியறதுக்காக சொல்லியிருக்குப்பா, இது அறிவுக்காக சொல்லியிருக்கு, இதுக்காக சொல்லியிருக்கு. இந்த பார் சொல்கிற நீயே ஐயர், நீ சொல்கிற விஷயம் முக்கியம் இல்லை, சொல்கிற நீ தான் எனக்கு முக்கியம். கருத்து முக்கியமாக சொல்கிறவன் முக்கியமானா, கருத்து முக்கியம் இல்லை, சொல்கிறவன் யாருன்னு தான் நாங்கள் பார்ப்போம். சுற்றி பேசுவோம், இல்லாட்டி சுற்றி பேசும்னா, கத்தி பேசுவோம், இல்லாட்டி கத்தி பேசும்பா. அது புரியாது பாவம். சரி, அப்படித்தான் நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கீங்களான்னா, அந்தந்த எல்லா கம்யூனிட்டிக்குள்ளேயும் அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளே 25 கோஷ்டி, ஒத்துமையாக இருக்க முடியல. நீ சமத்துவம்னு சொன்னால் உங்கள் ஒத்துமையாக இருக்க முடியல. எந்த கம்யூனிட்டியாக இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே ஒத்துமையாக இருக்கா? ஏன் இருக்க முடியல? இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிவகாசி வேறு, விருதுநகர் வேறு, தேனி வேறு, என்ன அப்புறம் தட்சிணமாற வேறு, அதுலேயே இவ்வளவு பிரிவு. சரி, நீங்கள்லாம் ஒன்றா இருக்க முடியுமான்னா பார்க்கலான்னா. இப்போ இங்கே ஊருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்லே ஒத்துமையாக இருக்க முடியறதா? ஏன் முடியல?
இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, ஒற்றுமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே குரூப்லேயே இருக்க முடியலன்னா எல்லா குரூப்லேயும் சேர்ந்து எப்படி வரும்? ஆனால் அறிவுள்ளவன் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியும். இந்த ஸ்லோகம் அப்படி சொல்கிறது. ஆக அச்சுதஸ்ய ஆராதனம் சமத்துவம். சமத்துவம்னா என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிவர்சிட்டி என்னது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இப்படிலாம் சொல்கிறோமே, அது நிஜமாகவே இருக்கணும், சும்மா வாயில் பேசி பிரயோஜனம் இல்லை. பழக்க வழக்கங்கள் வேறாக இருந்தாலும் அன்பால் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். நாம் தனித்தனி உடல்களாக இருந்தாலும் தனித்தனி உணர்ச்சிகளை உடையவர்களாக இருந்தாலும் அறிவுபூர்வமாகிய அன்பால் ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பே சிவம், அன்பால் ஒன்றாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் இங்கே சமத்துவம். சமத்துவம் இஸ் நத்திங் பட் லவ் ஆல். விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாம் அதை டீல் பண்ணுற விதம் இருக்குது. அதனால தான் உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்லிது. அதாவது நீ வாழ்க்கையில் உனக்கு ரிச்சுவல் பண்ணுற விஷயத்துலையோ நடந்துக்கிற முறையிலையோ ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா அங்கே இருக்கிற பெரியவங்களை போய் பாரு. அவங்க எப்படி இருக்கணும்னா யுக்தா யுக்தாக அலூக்ஷா தர்மகாமாஸ்யு யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாக. ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துடுத்து. அவங்க எப்படி இருக்கணும்? அறிவோடு இருக்கணும். எல்லாருக்கும் அதாவது ஆளாளுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ நம்ம அறிவை இழந்துட்டோம், அன்பை இழந்துட்டோம். அறிவும் இல்லை, அறிவு இல்லாததுனால அன்பும் இல்லை. அறிவும் அன்பும் இல்லைன்னா என்ன ஆகும்? அறம் எங்கே இருக்க போகிறது? அறிவாவது அறமாவது அன்பாவது எல்லா பக்கம் என்னென்னா அது சொல்கிறான். ஒரு அந்த சாமியார் பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமாங்கிறான். பாருங்க, புரியதா பாருங்க. அது சாமியார் பெரிய மல்டி மில்லியனருங்கிறான். இந்த மல்டி மில்லியனர் எல்லாத்தையும் விட்டு விட்டு சாமியார் ஆகிட்டார் அப்படிங்கிறான். என்ன பெரிய அதிசயம்? இப்போ நமக்கு என்ன தோணும்? அவன் சுவாமி மல்டி மில்லியனர் எல்லாத்தையும் விட்டு சாமியார் ஆனான்னா பெரிய அதிசயம் இல்லையான்னா, நீ சாமியவே திறந்துட்ட, அவன் பணத்தை தானே விட்டான். எல்லாம் ஆட்டிடியூடு தான். இந்த ராமதீர்த்தா கதை வரும். அவர் சொல்லுவார், அவர்கிட்ட போய் சொல்லுவார் அந்த சுவாமிகிட்ட போய், சுவாமி நீங்கள் முற்றும் திறந்த முனிவராயிட்டீங்க, உலகத்தையே திறந்துட்டீங்களே அப்படின்னா. அவர் சொன்னார், நான் ரொம்ப சாதாரண துறவிப்பா, ரொம்ப சிம்பிளாக தான் உலகத்தை தான் திறந்தேன், நீ எல்லாம் வல்ல இறைவனையே திறந்துட்டியே, நீ தான் பெரிய துறவின்னாராம். புரியுறதா? கடவுளையே வேண்டான்ட்டியே. நான் கடவுளை திறக்க முடியாதுப்பா, நான் கடவுளுக்காக இந்த சின்ன உலகத்தை திறந்தேன். பாருங்க ஆட்டிடியூடு. நிறைய பேர் எல்லாத்தையும் கடவுளையே திறந்துட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கான், பதவிக்கு பின்னாடி, புலன் இன்பத்துக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கான். ஆக இதுலேருந்து தெரியணும், அது பார்க்குற பார்வையை பொறுத்துது. சர்வத்திர தைத்தியாக சமதாம் உபேத்த. சமதாம் உபேத்த, உபேத்தியா சொன்னேனோ, உபேத்த சமத்தன்மையை உடையவர்களாக இருங்கள். சமத்துவம் அச்சுதஸ்ய ஆராதனம். விருப்பு வெறுப்பில்லாமல் எல்லாரிடம் அன்பாக இருப்பது என்பது இறைவனை பூஜிக்கின்ற பூஜையாகும் அப்படின்னு யார் சொல்கிறா? பிரஹ்லாதா, பரமபாகவதோத்தம பிரஹ்லாதா அவர் சொல்கிறார். ஆக இதெல்லாம் சங்கராச்சாரியர் எப்படி கோட் பண்ணுறார் பாருங்க. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானத்தை சரியாக படிக்காமல், இது முதல்ல எழுதின கமெண்ட்ரிங்க வச்சுங்கோ. ஆதிசங்கருடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்ரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதுக்கப்புறம்தான் உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை எல்லாம். அப்போ பிகினிங்லேயே அவருடைய மைண்டு எவ்வளோ இருக்கு, மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரரை படிக்காமல் வாய் வந்ததுன்னா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்லக்கூடாது. ஆக சர்வசர்மதா தத்துவ திருஷ்டிலையும் சமத்தத்துவ சொல்கிறார், இதையும் சொல்கிறார். அதுலேருந்து தெரிகிறது ஆதிசங்கருடைய வாழ்க்கை முழுவதும் நிறைய நான் படித்ததை வச்சுன்னு சொல்கிறேன். அவருக்கு எல்லார்ட்டையும் இந்த அத்வைத ஞானமும் இதெல்லாம், நமக்குள்ள 1000 பிரிவுகள் இருக்கலாம், 1000 வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த ஒற்றுமையை நாம்
வேற்றுமைகளுக்கிடையில் அந்த ஒற்றுமையையே உற்று நோக்க வேண்டும். அப்படி சொல்லணும். நிறைய சொல்லலாம். அதாவது ஒற்றுமையை சார்ந்தே வேற்றுமை, நேற்றுக்கு சொன்னேன்னா தெரில, நேற்றுக்கு இல்லை, இங்கே இல்லை, வேறு எங்கேயோ சொன்னேன். ஒற்றுமையை சார்ந்தே வேற்றுமைகள் வெளிப்படுகின்றன. வேற்றுமைகளில் இருக்கும் ஒற்றுமையை உற்று நோக்கினால், எல்லாம் அப்படி சொல்லணும். வேற்றுமைகளில் இருக்கும் ஒற்றுமையை உற்று நோக்கினால் மனம் ஒற்றுமையையே சார்ந்திருக்கும். வேற்றுமை அதிகமாக அது தோன்றாது. ஒற்றுமை மேலோங்கி இருக்கும், வேற்றுமை ஒற்றுமைக்கு கீழே தான் இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம். இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோட்டியுகதாரிணே நமः. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி, சத்குருநாத மகாராஜிகி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்த. வாக்யஜ்ஞேன கல்பதாம்